friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல கேரட்டும் பீட்ரூட்டும் வச்சு கலர்ஃபுல்லான ரெண்டு டைப் லட்டு பண்ண போறோம். இது வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேரட்டையும் பீட்ரூட்டையும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்ல பாதி எடுத்துர்க்கேன். இத வந்து கொஞ்சம் ரஃபா கட் பண்ணி நம்ம அளந்து பார்க்கறப்போ கிட்டத்தட்ட ஒரு கப் இருக்கும். இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு தண்ணி எதுவுமே நான் சேர்க்காம நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து வடிகட்டுறதுக்கு ஒரு மெல்லிசான துணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லா பீட்ரூட்டையும் மாற்றிட்டு நல்லா நம்ம புழிஞ்சிடணும். எந்த ஜூஸுமே மீதி வைக்காமல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி டைட்டாக அழுத்திக்கோங்க. அப்போ எல்லா ஜூஸுமே நமக்கு கிடச்சிரும். இதை வந்து நம்ம அளந்து பார்க்குறப்போ நமக்கு வந்து 1/4 கப் இருக்கணும், 4 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து 2 கேரட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ரஃபாக கட் பண்ணிவிட்டு அளந்து பார்க்குறப்போ 1 கப் இருக்கும். இதையும் வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதையும் வந்து நம்ம ஒரு மெல்லிசான துணியில் மாற்றிட்டு வடிகட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா புழிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேரட்டில் இருக்கிற எல்லா ஜூஸுமே நமக்கு கிடச்சிரும். இதையும் வந்து நம்ம அளந்து பார்க்குறப்போ நமக்கு வந்து 1/4 கப் வேணும், 4 டேபிள் ஸ்பூன். கேரட்டும் பீட்ரூட்டும் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு வந்து சர்க்கரை வேணும். நான் இன்றைக்கி வந்து 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக போதும் அப்படின்னா 3/4 கப் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நமக்கு வந்து 1 கப் கரெக்டாக இருக்கும். 1 கப் சர்க்கரை கூடவே வாசனைக்காக 5லேருந்து 6 ஏலக்காய் போல் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா அரைச்சிக்கோங்க, அப்போ தான் எல்லாமே நல்லா அடிப்படும். இப்போ அடுத்தது நம்ம வந்து ரவையை வறுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 6 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து 1/2 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் கம்மி. இப்போ நெய் உருகுனதும் இதில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம உப்புமா ரவை இருக்கும்ல, அந்த ரவை கொஞ்சம் குண்டு ரவைனா நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ரவை வந்து 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/2 கப் துருவின தேங்காய் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வறுபட்டு வரணும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் ஆகும். ரவை வந்து கரிஞ்சிடக்கூடாது, நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். இப்போ பார்க்குறப்போ ரவை நல்லா வறுபட்டு லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதை 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து 2 ஃப்ளேவர் பண்ணுறதுனால நான் வந்து 2ஆக பிரிக்கிறேன். நீங்கள் ஒரே இதாக பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பாதியாக இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். இப்போது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது சூடானதுக்கப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜூஸை சேர்க்கணும். இல்லைனா வந்து கெட்டியாக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிரும். சூடாக இருக்கும்போது சேர்க்கும்போது கரெக்டாக வரும். அப்படியே கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். அப்போ வந்து அழகாக உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்துடும். இது வந்து நான் 2ஆக பிரித்து பண்ணுறதுனால 1/4 கப் ஜூஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரே பேட்சாக பண்ணுறதா இருந்தால் 1 கப் ரவைக்கு வந்து நமக்கு 1/2 கப் ஜூஸ் வேணும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள் எல்லாமே எவ்வளோ அழகாக மணலாக வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ இது சூடாக இருக்கிறப்பவே நம்ம ஃபஸ்ட்டே பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல சர்க்கரை, அதை வந்து நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சூடாக இருக்கும்போதே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஈஸியாக பிடிக்க வரும். ஆறுனதுக்கப்புறம்னா நமக்கு லட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே நல்லா உள்ளே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம வந்து ரவுண்டாக நமக்கு வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி ஈஸியாக லட்டு பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற இன்னொரு பேட்சை நான் அப்படியே அதே பேனில் மாற்றிட்டு இது சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸை சேர்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சமாக அந்த பீட்ரூட் ஜூஸை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ அழகாக உதிரியாக வரும். நம்ம வந்து ஜூஸாக இந்த மாதிரி தனியாக எடுக்காமல் நம்ம வந்து டேரெக்டாக அப்படியே அரைச்சோம்ல, அதவே வந்து அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை அப்படி கூட மொத்தமாக கூட நம்ம சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி உதிரியாக வரணும். அது பார்க்கவே நல்ல மணலாக இருக்கும். இந்த மாதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இதையும் வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இது சூடாக இருக்கும்போதே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரையிலேருந்து 1 கப் சர்க்கரை வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம வந்து ரவுண்டாக நமக்கு வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி ஈஸியாக லட்டு பிடிச்சிக்கலாம். டடா, நம்மளோட கலர்ஃபுல்லான 2 லட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆஹா, ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி நம்மளோட கேரட் லட்டு
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.